வெள்ளாவோட மாமா வந்து விஜய்க்கு முன்னாடி வந்து பசுபதி வந்து சந்திக்கிறாரு. வெள்ளாவோட மாமா கிட்ட இந்த மாதிரி உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, கண்டிப்பாக வந்து விஜய் கூட வந்து நீங்கள் பிரிக்கக்கூடாது. விஜய் கூட சேர்த்து தான் வைக்கணும். இல்லைன்னா பழைய மாரி ஆயிடுவா அப்படின்னு நம்மலாம் பயமுறுத்துறாரு. அதெல்லாம் கேட்டு அவங்க மாமாவும் மனசு மாறுறாரு. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்றாரு. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி வந்து வெள்ளாவை கூட்டின்னு வந்து எல்லார்கிட்டயும் வந்து பேட்டி கொடுங்க. எல்லாம் வந்து எல்லாரையும் நான் வர வச்சுறேன். பத்திரிக்கையாளங்க எல்லாரையுமே அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க உதவி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் விஜய் வந்து வெள்ளாவை ஏற்றுப்பார். அதுக்கப்புறம் வெள்ளாவோட வாழ்க்கையும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய்க்கு எவ்வளோ சொத்து இருக்குது உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ சொத்து வெள்ளாவுக்கு தான் வரும். அந்த சொத்தெல்லாம் வெள்ளாவுக்கு வந்து உங்களுக்கும் தானே வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு வந்து அவர் வந்து சொத்து வருதோ இல்லையோ எங்கள் மருமகளோட வாழ்க்கை நல்லா இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்றாரு. அதன்படி விஜய் வந்து அவரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து வெள்ளா கிட்ட வாமா போகலான்றாரு. வெள்ளா வர மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து வெளியே வந்தோடனே வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணை வந்து இவர் ஏமாற்றிட்டாரு. விஜய் வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாக்கெல்லாம் கொடுத்து ஏமாற்றிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் பொண்ணுக்கு வந்து எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தியம் பண்ணியிருக்காரு. இவ்வளவும் பண்ண விஜய் வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கினாரு. என் பொண்ணு இப்போது எங்கள் வீட்டு பொண்ணு இப்போது நெருக்கதியாக நிற்கிறா அப்படின்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா பாட்டி எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து இவர் சொன்னதெல்லாம் உண்மைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமா சொன்னதெல்லாம் உண்மையான்னு வெள்ளா கிட்ட வெள்ளா ஆமாங்க, இவர் சொன்னதில் பாதி வந்து வேறு கதையும் இருக்குது. என்னை அவர் கல்யாணமே பண்ணிட்டாரு. எனக்கும் அவருக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. நான் தான் அவரோட முதல் மனைவி விஜயோட. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறது 2வது மனைவி. எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் என்ன சார் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணமும் பண்ணிட்டு சட்டப்படி குற்றம் சார், எப்படி சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவள் சொல்கிறது அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே வந்து பொய்யுங்க, யாரும் நம்பாதீங்க. எனக்கு ஒரே தடவை தான் கல்யாணம் ஆயிருக்கு. என் பொண்டாட்டி பேர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கத்தி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து காவேரியோட குடும்பம் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைங்க. தயவு செய்து இங்கே எடுத்து கிளம்புங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. யாரோ ஒருத்தர் என்ன வேணாலும் சொன்னால் அதெல்லாம் உண்மையாகிடுமா? யாரை வேணாலும் என்னோட புகழை வந்து என்னோட பெருமையை கெடுக்கிறதுக்கு யார் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையாகிடுமான்றாங்க. தாத்தாவும் பாட்டி வந்து அப்படி நிற்கிறாங்க. தாத்தா வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு சொல்கிறதோ இவங்க மாமா சொல்கிறதோ எல்லாமே போய் இவங்க வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. என் பேரன் மேலே எந்த தப்பும் இல்லை. என் பேரனோட பொண்டாட்டி காவேரி தான். அதனால் தேவையில்லாதவெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. எப்படி சார் நம்பாமல் இருக்க முடியும்? உங்கள் வீட்டில் தான் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. ஆமாங்க, ட்ரீட்மெண்ட்காக இருந்தாங்க. தெரிஞ்ச பொண்ணாச்சுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்காக நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுவாங்க நினச்சி பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் போய் நாங்கள் சொல்கிறது தான் உண்மை. துரத்தி விட்டுட்டு அந்த பொண்ணை வாழ வைக்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. வெளியில் வெண்ணாவோட கேட்டு என்ன மேடம் சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையிலேயே வந்து எனக்காக பாருங்கள் மோதிரம்லாம் போட்டிருக்காரு, என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, வேணும்னே வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க விஜயை பற்றி. அதை கேட்டு விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ டென்ஷன் ஆகிறாருன்னு, என்னை பார்த்தாவே டென்ஷன் ஆவார். ஆனால் இப்போ வர புது பொண்டாட்டியாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு விஜய் வந்து அவ்வளோதான் வேண்டாம், உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன், தேவையெல்லாம் பேசுனேன், அவ்வளோதான், முதல்ல இங்கேருந்து எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகி உள்ளே போகிறாரு. இங்கே தாத்தா வந்து தயவு செய்து எல்லோரும் கிளம்புங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், இது எங்கள் குடும்ப விஷயம் அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து வெள்ளாவை பார்த்து இப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, உங்களெல்லாம் எப்படி பார்த்தார் விஜய் ஒன்றெல்லாம் இப்படி பண்ணிட்டியேம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வெள்ளா வந்து அதுக்கப்புறம் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ ராகினி வந்து வாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வெள்ளாவையும் அவங்க மாமாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சொன்னபடி செஞ்சுட்டிங்களே, இப்போ கண்டிப்பாக விஜய் எனக்கு கிடச்சிருவார்ல அங்கிள் அப்படி சொல்லிட்டு வெள்ளா கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடச்சிட்டு வருமா, எந்த பிரச்சனையும் கிடையாது, எப்படியும் உன் வழிக்கு விஜய் வந்து தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி ஒரு முடிவு பண்ணுறாங்க, விஜய்க்கு துணையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு